ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நம்ம நிலா வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு கோயில்ல உட்காந்துருக்கிறாங்க. கோயில்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது இப்ப பார்ட்னரா இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, "நீ உடனே கோயிலுக்கு வா. நானும் கூட வந்து தங்கிக்கிறேன்" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு, "நானே வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு வரேன்" அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம சோழன் வேறைய கோவமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாப்புல இல்லையா? அவனும் இன்னும் திருப்பி வீட்டுக்கு வரவே இல்ல. இங்க வானதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பாண்டியோட ஞாபகம் வந்து, வானதி அச்சச்சோ! தெரியாம நம்ம வேறயா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோமே! கல்யாணத்த வேறயா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே! என்ன செய்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாண்டிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாண்டி இங்க இருக்கிற பிரச்சனையில வானதி கிட்ட ஃபோன் பேசவே இல்ல, அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ வானதி அந்த பக்கத்து பொலம்புன்னு பொலம்பிக்கிட்டு இருக்கு. இங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? திடீர்னு அங்க வர்ற வானதி, "நான் தான் சின்ன புள்ள, ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொன்னா, "நீங்க உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறதா?" அப்படின்னு சொன்னது தான் வீட்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அச்சச்சோ! இவ இப்படி தானே பண்ணுவா, மறுபடியும் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இப்ப வானதி வந்து, "இல்ல, இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. அந்த பையன பத்தி விசாரிச்சீங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன்" அப்படின்னு வானதி மாத்தி பேச ஆரம்பிக்குது. ஸோ இப்ப வானதி வந்து பாத்தீங்கன்னா, என்ன செய்றதுன்னே தெரியாம வானதியோட அப்பா, அம்மா ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவள எப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா வானதி அவங்க வீட்ல ஒரு 7:30 கூட்ட போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த பக்கம் நிலாவோட ஃப்ரெண்டு வந்து நிலாவ அழைச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க ரூம்ல வச்சு நடந்த எல்லா உண்மையுமே நம்ம நிலா அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம பல்லவன் தான். ஒரு ஷாக்கான தகவல் சொல்றாப்ல. சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்றாங்க. நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.